மத்திய அமைச்சர் அமித்ஷா அம்பேத்கரை இழிவுபடுத்திட்டாருன்னு வந்து ஒப்பாரி வச்சு கத்துறாருங்க. அப்படி உண்மையிலே என்னதே நடந்துச்சு? அமித்ஷா வந்து அம்பேத்கரை இழிவுபடுத்தினாரா? உண்மையிலே அம்பேத்கரை வச்சு அரசியல் பண்றது யாரு? அவரை இழிவுபடுத்துறது யாரு? வாங்க வீடியோல பார்க்கலாம். தமிழை போற்றி. அம்பேத்கரை அமித்ஷா இழிவுபடுத்திட்டாருன்னு திருமானே நீலாம் சொல்ற தகுதியே இல்லைனே. தினம் அம்பேத்கரை வந்து இழிவுபடுத்துறது நீ தானே. அம்பேத்கர் வந்து ஒரு ஜாதி தலைவர் கணக்கா ஒரு இது கணக்கா வந்து தமிழ்நாட்டில் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி வச்சது யாருன்னா திருமானே நீ செஞ்ச ஜோலி தானே. தமிழ்நாட்டில் அம்பேத்கர் சொன்னாலே ஜாதி தலைவர்னு பேசுகிறாங்க. அது காரணம் திருமாவளவன். ஏன்னா அவர் இப்போ சென்னையில் இருந்துக்கிட்டு நான் தென் மாவட்டத்தை தீப்பிடிக்க வைப்பேன், பஸ்ஸை கொளுத்துவேன் அப்படின்னு பேசுனது யாரு? நீதேன். அம்பேத்கர் வந்து பட்டியல்னா என்னோட சகோதரர்களுக்காக உருவாக்குன பிசிஆர் சட்டத்தை நீ என்ன செஞ்ச? முக்குலத்தர் மேலேயும் வன்னியர் சமுதாயத்து மேலேயும் கேஸை போட்டு அவங்கள உள்ள வைக்கிறதுக்கு உன் கார்புலர்ச்சியும் கட்ட பஞ்சாயத்தையும் தீர்த்துக்கிறதுக்காக தப்பா வன்கொடுமையை தடுப்பு சட்டம் பிசிஆரை பயன்படுத்தின. இது வந்து இந்த அதில் பாதிக்கப்பட்ட பூரா என்ன நினச்சேன், அம்பேத்கர் தான் வந்து இதெல்லாம் செய்ய சொன்னது போல நினச்சிட்டேன். உனையால வந்து அம்பேத்கருக்கு வந்து கட்டப்பை ஏற்படுத்த நீயே. ஜெய்பீம் கோஷங்கிறது எல்லாருக்குமான கோஷம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நிறுவன அம்பேத்கரோட இது அவரை புகழ் பரப்புற விதமாக ஜெய்பீம் சொல்லலாம். ஆனால் அதை நீ வந்து ஜாதி கோஷமாக மாற்றினது யாரு? நீயே. வன்முறையை தூண்டும் கோஷமாக மாற்றினது யாரு? நீயே. திருமானே நீலாம் பேசலாமா? அடுத்து அதெல்லாம் விடு. அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரு? நம்ம அதிகாரம், நம்ம உரிமை எல்லாத்தையும் வென்றெடுக்கணும். அது கல்வி மூலமாக தான் கிடைக்கும், படிப்புதே முக்கியம் சொன்னவர் அம்பேத்கர். நீ என்ன செய்கிற? உன் கட்சி தொண்டை முறை படிக்கக்கூடாது, தற்கூரியா இருக்கணும், கல்லை விட்டு எறியணும், பஸ்ஸை கொளுத்தணும், கட்ட பஞ்சாயத்து பண்ணணும், கஞ்சா குடிக்கணும் அப்படின்னு தானே நீ வச்சிருக்க. எவனையாவது ஒரு பையன் நல்லா படிதான் சொல்லியிருக்கியா? நல்லா மார்க் வாங்கினா படிச்சாத்தே நமக்கு இதுன்னு என்னைக்காவது நீ பேசியிருக்கியா? திமிரி எழு, அடங்கமரு, அத்துமுரு, அவன் பொண்டாட்டியை கட்டு, இவன் பொண்டாட்டியை கட்டு தானே சொல்லி கொடுக்குற. நீதே அம்பேத்கர் அசிங்கப்படுத்துற, அமித்ஷா அசிங்கப்படுத்தல, நீதே அசிங்கப்படுத்துற. சரி, உரிமையை வென்றெடுன்னு சொல்லியிருக்காருல அம்பேத்கர். அப்படி உரிமையை கிடைக்காத இடத்துல போராடு, எதிர்த்து நில்லுன்னு சொல்லியிருக்காருல. நீ திமுக எதிர்த்து என்னைக்காவது பேசியிருக்கியா? உனக்கு பிளாஸ்டிக் சேர் கொடுத்து அசிங்கப்படுத்துறாங்களே, அதை கேள்வி கேட்டிருக்கியா? ஏன் வந்து உனக்காக குரல் வருதையா? உங்கள் கட்சிக்காரன் ஆதரவு வருதுன்னா அவனை அடைச்சி வரட்டி விட்டா உனக்கா 100 கோடி ரூபா கொடுத்ததா சொல்கிறாங்க. மகளிர் மாநாட்டுக்கு ஒரு 50 கோடி, கட்சி நிதியாக வந்து தேர்தல் நிதியாக ஒரு 100 கோடி கொடுத்ததா சொல்கிறாங்க. அவனவே நீ அடிச்சு வரட்டினா ஏன் வந்து திமுக வந்து அடுத்து எலும்பு தூண்டு மாதிரி 2 சீட்டும் பிளாஸ்டிக் சேரும் தரமாட்டாங்கன்னு அடிச்சு வரட்டுறிய? நீ வந்து அம்பேத்கரை பற்றி பேசலாமா? அது வந்து இவர் திருமானே வந்து ஓகே. அடுத்து அந்த டெல்லியில் வச்சு இப்போ அம்பேத்கர் படத்தை பிடிச்சிட்டு வந்து போராட்டம் நடத்திருக்காருங்க ராகுல் காந்தி. நீலாம் பேசலாமா? ராகுல் காந்தி என்ன நீ வந்து என்ன சொன்ன? கோயிலுக்கு போகிறப்ப வந்து இந்துக்கள் பூரா ஒன்றா ஓட்டு போடுறியா அப்படின்னு வந்து நான் வந்து கவுல் பிராமணன் அப்படின்னு சொன்னேன். ஜாதியை மாற்றி சொன்னையில் நீ வந்து பேசலாமா? உன்னைய மாதிரி ஜாதியை மாற்றி சொல்லி சலுகைகளை அனுபவிக்கிறவன், இடஒதுக்கீடை வாங்குறவன் வந்து உயர் பதவிக்கு போகிறவங்கனாலத்தே மற்றவனுக்கு உரியவனுக்கு திறமையுள்ளவனுக்கு இடம் கிடைக்க மாட்டேது. நீ பேசலாமா? உன் கிறிஸ்துவ மாற்றியும் இஸ்லாமிய மாற்றியும் மறைச்சு நீ 2 இருக்கு உனக்கு மறைச்சு இது பண்ணி நீலாம் பேசலாமா? சரி விடு. நீ வந்து வயநாடு தொகுதியில் இன்னும் ஜெயிச்ச வந்து அடுத்து வந்து ராஜினாமா பண்ண. யாராவது வந்து பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த என்னோட சகோதரனுக்கு நீ அதை சீட்டை கொடுத்து நிற்க சொல்ல முடியானா? நீ எதுக்கு உன் தொங்கச்சியை நிப்பாட்டின? நீ வந்து பேசுகிற இது பண்ணுற. அடுத்து நாக்பூரில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் அம்பேத்கர் வந்து மாநிலவைக்கும் பாராளுமன்றத்துக்கு போட்டிட்டப்ப ஜனசங்கத்துக்கு ஆதரவு காங்கிரஸ் தானே எதிர்த்து நீங்கள் வேட்பாளரை அறிவிச்சிங்க, வந்து ஓட்டு கேட்டீங்க, கம்யூனிஸ்ட் கூட சேர்ந்துக்கிட்டு. அதெல்லாம் மறந்து போகுமா? அதெல்லாம் எந்த கணக்கில் சேர்க்கிறது? சரி, அதை விடுங்க. திரௌபதி முர்மு வந்து இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன்னப்போ அவரை எதிர்த்து வேட்பாளர் பாட்டின யார்? நீங்கள். அவங்க பழங்குடியினர் சமுதாயம், ஒரு முதல் முறையாக ஒரு பெண்ணு, அதுவும் பழங்குடியினர் சமுதாயம், அவங்க குடியரசுத் தலைவர் ஆறுது பிடிக்காம இது பண்ணீங்களே. நீங்கள் பேசலாமா அம்பேத்கரை பற்றி? இல்லை வந்து ராம்நாத் கோவிந்தை வந்து இது பண்ணீங்களே, அவரை ஜெயிக்கக்கூடாது, குடியரசுத் தலைவர் ஆகக்கூடாதுன்னு இது பண்ணீங்களே. நீ பேசலாமா? வாய்கலையா பேச? நீங்களாம் வந்து இதுனா பரம்பரையா ரேபலி தொகுதினா உங்கள் குடும்பம் மட்டும்தான் நிற்கணும் இருக்கீங்க. நீ சம உரிமை, சமத்துவம், இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் படத்தை தூக்கிட்டு வர என்னங்க நாயா? அடுத்து டிஆர் பால் படத்தை பிடிக்கல, சும்மா ஓரமாக நிற்கிறாரு. ஆனால் அவர் வந்து போய் நிற்கிறார். திமுக நிற்கலாமா? ஒரு மாவட்ட செயலாளர் இப்போ தேவேந்திர குலவாளர் சமுதாயத்துக்கோ, பறையர் சமுதாயத்துக்கோ, அருந்ததியர் சமுதாயத்துக்கோ, இருளர் சமுதாயத்துக்கோ ஒரு மாவட்ட செயலாளர் கொடுத்துருக்கீங்களா? ராசா சொல்கிறீங்க. ராசா பெரிய பிரில்லியன்ட்டு, மூத்த வழக்கறிஞர், 1,70,000 கூட ஆட்டையை போட்டாலும் யாருக்கும் தெரியாமல் இது பண்ணாரு. இப்பெல்லாம் வாயார புகழ்றீங்க. எம்ம ஒரு மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்க முடியும், ஏன்னா கொடுக்க மாட்டேங்க. ஏன்னா ஜாதிய மனம் இல்லை, ஆதிக்க ஜாதி மனம் இல்லை. ஆனால் நீங்கள் வந்து அம்பேத்கர் அமித்ஷா இது பண்ணிட்டாரெலாம் சொல்லாதீங்க. அமித்ஷா வந்த பிறகு
பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு வந்து அதிக எம்எல்ஏ உருவாகியிருக்காங்க, அதிக எம்பி உருவாகியிருக்காங்க, மத்திய அமைச்சர்ல அதிக பேர் வந்திருக்காங்க, துணை முதலமைச்சர் ஆயிட்டாங்க, முதலமைச்சர் அதிக பேர் வந்திருக்காங்க. பாஜக இத்தனை முதலமைச்சர் வச்சிருக்காங்க. அம்பேத்கர் வந்து சந்தோஷப்படுவாரா படமாட்டாரா? இப்போ வந்து அசாம் முதலமைச்சர், ஒடிசா முதலமைச்சர்லாம் வந்து பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு அம்பேத்கர் சந்தோஷப்படுவாரா சந்தோஷப்பட மாட்டாரா? தமிழ்நாட்டில் திமுக ஒரு மாவட்ட செயலாளர் ஆக முடியுமா? கட்சியோட பொதுச் செயலாளர், திமுக கட்சி பொதுச் செயலாளர், அதிமுக கட்சி பொதுச் செயலாளராக வந்து ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவங்க வர முடியுமா? வர முடியாதுல்ல. நீங்களே அதுக்கு அம்பேத்கரை பற்றி பேசுறீங்க தமிழை போற்றி.